அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல விசுவாவசு வருடம், தமிழ் வருடம், தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி 16ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதம் நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க, அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் மகரத்துல இருக்காங்க. ராகு கும்பத்திலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், குரு பகவான் மிதுன ராசியிலையும், கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இதுல பெயர்ச்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு புதன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே போல 5ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதுல 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். அதே போல சுக்கிரனும் இந்த மாத கடைசியில மீன ராசியில போய் தன்னோட உச்ச வீட்டில் அவரு பிரவேசிக்க போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கோம். சிம்மம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் பிப்ரவரி மாதம், உங்களுக்கு ஆங்கில மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி மாதங்கள்னு போகும் பொழுது தை மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. மாசி மாதம், தமிழுக்கு மாசி மாதம் 16ஆம் தேதி வரை பிப்ரவரி தான் இருக்க போகுது. இந்த சூழ்நிலை உங்களுக்கு கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது உங்களோட ராசியிலேயே கேது பகவான் நவம்பர் வரை தொடர்வார். அதே போல உங்களோட ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்துல ராகு, 8ல சனி பகவான், உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம். அதே போல உங்களோட ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் தேதி முதல் உங்களோட 7ஆம் இடத்துக்கு புதன், 5ஆம் தேதி சுக்கிரன், 12ஆம் தேதி சூரியன், 23ஆம் தேதி செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்கள் அப்படியே 7ஆம் இடத்துக்கு அப்படியே பயணம் பண்ண போறாங்க. இந்த சூழல்ல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த மாதம் காத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூரியனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் உங்களுக்கு பொருள் வரவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு.
இப்ப அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு பயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி வரை நல்லா இருக்கு. 12ஆம் தேதிக்கு மேல வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறத காட்டுது. அதேபோல செவ்வாய் பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல இருந்து லக்ஷ்மி கடாட்சத்த குடுத்துக்கிட்டு இருந்தவர். அவரு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து போகும்பொழுது, சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்கள், மனக்கலக்கங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனோட நிலை பார்க்கும் பொழுது, அவரும் 6ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் இடத்துக்கு அவரு வந்து பெயர்ச்சி ஆவார். அப்போ முதல் வாரம் 5ஆம் தேதி முதல் வந்து அவர் இதுவரை உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து சின்ன சின்ன கவலைகள வந்து குடுத்திருப்பார். அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு போகும் பொழுது, அந்த இத கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து தெரியுது. அதேபோல புத பகவானும் வந்து உங்களுக்கு இதுவரை சுகஸ்தானத்த தான் வந்து இருந்து அ லாபங்கள வந்து குடுத்துக்கிட்டு இருந்தவர். இப்போ 7ஆம் இடத்துக்கு போகும் பொழுது, கண்டிப்பா புது நண்பர்கள் வந்து சேர்க்கை இருக்கு. எதிர்பாலின நண்பர்கள் அமையலாம். அதேபோல வந்து ரொம்ப ஒரு சொகுசான வாழ்க்கைய வந்து புத பகவான் வந்து குடுக்க இருக்கிறார். அதேபோல வந்து உங்களோட ஜென்மத்திலேயே வந்து கேது இருக்குங்கும் பொழுது, உங்களோட அ கொஞ்சம் மனநிலையில அவரு டெஸ்ட் வைப்பார். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கு. அதேபோல நீங்க கண்டிப்பா நேரத்துக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் மலச்சிக்கல்லாம் உருவாகுறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. அதனால நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அ உங்களோட ராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகு வந்து அ நிச்சயம் வந்து ஒரு சின்ன சின்ன கலக்கங்கள உருவாக்குறார். வாழ்க்கை துணை விஷயத்திலயும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அதேபோல சனி பகவான் வந்து 8ல வந்து அவரு கண்டிப்பா அஷ்டமத்து சனின்ற ஒரு அமைப்புல அவரு டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலம், அ நம்ம தெய்வ வழிபாடு மூலமா நம்ம அத வந்து குறைச்சுக்கலாம். அதேபோல குரு பகவானோட நிலை உங்களுக்கு உங்களோட ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல அவரு ரொம்ப அற்புதமான ஒரு லாபமான ஒரு விஷயங்கள்ல தான் இருக்கிறார். உங்களுக்கு பாக்கியங்கள வந்து நெறைய குடுத்துக்கிட்டு இருக்கார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல வந்து குரு பகவான் வந்து ஜூன் மாதம் வரை உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ கிரகங்கள் எல்லாமே இதுவரை ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள குடுத்த கிரகங்கள் 7ஆம் இடத்துக்கு அப்படியே வந்து பெயர்ச்சி ஆகுறாங்க. 7ல் ஆல்ரெடி ராகு இருக்கார். இந்த 4 கிரகங்களுமே வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகும் பொழுது, கண்டிப்பா அந்த குடும்பத்துல சலசலப்புகள் வரலாம். வாக்குல வந்து ரொம்ப கவனம். இதெல்லாம் வந்து நீங்க அ சமாளிச்சு தான் ஆகணும். அப்போ சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலங்கள் நிறைந்தாலும், சில சூழ்நிலைகள வந்து சமாளிச்சாலும், கொஞ்சம் கவனமா வந்து இந்த மாதத்த நம்ம வந்து கடந்து போகணும். இறை வழிபாட்ட பார்த்துக்கோங்க. சிறப்பா செய்யுங்க. அதேபோல குலதெய்வ வழிபாட நல்லா வச்சுக்கோங்க. உங்களோட சுய ஜாதகத்திலயும் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தா, நம்ம வந்து எளிதா வந்து இந்த மாதத்த நம்ம கடந்து வர முடியும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.